இந்த மாதிரி வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மீம்ஸ் ரியாக்ஷன். இன்னைக்கு சண்டே தானே, அதான் சும்மா ஒன்று புதுசா பண்ணலாமேன்னு இந்த மாதிரி மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோலாம் நான் இது வரைக்கும் போட்டதில்ல. இனிமே சண்டே போடலான்னு இருக்கேன். கவலைப்படாதீங்க, மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோவும் வரும், அன்னைக்குள்ள எபிசோடும் வரும். இப்போ நான் சொல்ல போற மீம்ஸ் எல்லாம் நானே இது வரைக்கும் இன்னும் பார்க்கல. என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே அமுச்சு விட்டானுங்க, இன்னும் நானே பார்க்கல. அவனுங்களாம் ஏற்றி டவுன்லோட் பண்ணி இதை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு விட்டானுங்க. அவனுங்க அமுச்சு விட்ட மீம்ஸ் இல்லைனா வீடியோ தான் இப்போ உங்ககிட்ட நான் காட்ட போறேன். எப்படிலாம் திணிசா வச்சிருக்கானுங்க தெரியலையே. பார்ப்போம். நம்ம ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடி வச்சிருக்கோம், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம போயிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்க ஏதாவது நருட்டோ பத்தி ஒரு காமெடியான வீடியோ இல்லனா நருட்டோ பத்தி ஒரு காமெடியான மீம்ஸ் அந்த மாதிரி நீங்க எனக்கு சென்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல சென்ட் பண்ணுங்க. அடுத்த சண்டேக்கு அதுவே மீம்ஸா போடுவேன். மறக்காம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஆரம்பிக்கலாமா? Kakashi is so kind. He tried to regrow the Uchiha clan by planting Sasuke. என்ன சொல்ல வராங்கன்னா, ககாஷி ரொம்ப நல்லவன், சாஸ்கேவை நட்டு வச்சு திரும்ப உச்சியா கிளானை கொண்டு வர போறாங்களாம். என்னடா அது கொடுமையா இருக்கு. உச்சியா கிளானை திரும்ப கொண்டு வர இப்படிலாம் வழி இருக்கா? அதுக்கு தான் வேற ப்ராசஸ் இருக்குல்ல, ஏன் இந்த ப்ராசஸ் அதை பண்ணுவீங்களா? நருட்டோ எப்ப கோவப்படுறானோ அப்ப குராமா எப்பதான் சான்ஸ் கிடைக்குமோன்னு காத்துட்டு இருப்பாப்ல. நருட்டோ கோவப்பட்டுட்டா போச்சு, சீல அப்படியே விட்டு வெளியே வந்துடுது. மினட்டோ நருட்டோ பொருட்டோ. என்னப்பா கீபோர்ட்லயே அப்படியே இருக்கு. எம்னா மினட்டோ, என்னன்னா நருட்டோ, பீனா பொருட்டோ, அடுத்து வி தான் இருக்கு. அப்ப நெக்ஸ்டா வருட்டோவா? என்னடா அது? அடம் கொய்யால நான் போறேன் எனக்கு வேணாம். அது எப்படி சாக்குராக்கு மட்டும் எல்லாமே 2000மா, இட்டாச்சிக்கு வெறும் 1000மா. இந்த கார்டு உருவாக்கின மட்டும் என் கையில கிடைச்சான், அவனை கொல்லாம விட மாட்டேன். நோ எமோஷன், சேடு, ஆங்கிரி, ஹாப்பி, கன்ஃபியூஸ்ட், சர்ப்ரைஸ்ட், அஃப்ரேட், ஹோப்ஃபுல் இப்படி எல்லாம் இருக்கும்போது நருட்டோ வந்து இப்படி எல்லாம் மூஞ்ச ரியாக்ஷன் கொடுப்பான். ஆனா சாஸ்கே எத்தனை ஃபீலிங்ஸ் இருந்தாலும் எத்தனை சந்தோஷம் வந்தாலும் எனக்கு இருக்கிறது ஒரே ரியாக்ஷன் தான். அந்த மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரே ரியாக்ஷன் தான் கொடுப்பான். என் தலைவன் வேற லெவல்ரா. சிக்கமாரும் காராவா செம்மையா இருக்கு. உங்க அக்காவை லவ் பண்றேன்டா. அட கொய்யால இப்ப சொன்னேடா, அந்த பொண்ணை நான் உயிருக்குள்ள லவ் பண்றேன்டா. அந்த டார்லிங் மேல வெறி ஆயிட்டேன்டா. அது கேளவிடா. எனக்கெல்லாம் சுனேடை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இன்னாட்டாவை விட சுனேடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சுனேடு கிட்ட என்ன இல்ல? அழகு இல்லையா, அறிவு இல்லையா, திறமை இல்லையா, அந்த பெரிய ஐயோ அது இல்ல என்ன சொல்றது, பயங்கரமான பாடி இல்லையா? இப்படிப்பட்ட பொண்ணை யாருக்கு தான் பிடிக்காம இருக்காது. அதனாலதான் எனக்கும் பிடிச்சது. ஆனா கடைசியில ஜிரையா ஒண்ணு சொன்னாருங்க பாருங்க, மனசே உடஞ்சு போச்சு. என்னதான் கேட்க ரொம்ப கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. சுனேடு ஒரு கிளவிதான். நருட்டோ கேரக்டர்ஸ் டூயிங் கமர்ஷியல்ஸ். நருட்டோக்கு நூடுல்ஸ், அதான் நூடுல்ஸ் போட்டு வெளுத்து கட்டுவானே. மைட் காய்க்கு கோல்கேட். உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கா? இதோ இருக்கு கோல்கேட் வச்சு பல்லு நல்லா தேய்ன்னு தேய்ங்க. மைட் காய் மாதிரி பல்லன்னு வச்சுக்கோங்க. அடுத்து உரோச்சிமாருக்கு என்னடா அது, மேக்கப் செட்டா? அதுக்கு இந்த டைலாகும் தோணலப்பா. ஆனா ஒன்னு சொல்றேன், யாராவது வெள்ளையாகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உரோச்சிமாரு கிட்ட போங்க, வெள்ளையாவும் மாத்திடுவாரு, உங்க உடம்பையும் எடுத்து பாரு. சிக்கமாருக்கு ஒரு தூங்குற பெட்டு, நம்மளாலதான் சோம்பேறியாச்சே, அப்படியே தூங்கிட்டே இருப்பான். நெக்ஸ்டா ராக்லிக்கு சரக்கு, அந்த சரக்கு மட்டும் உள்ள போச்சு நம்மளால ட்ரங்கன் ஃபிஷ் தான், எவனாலையும் தடுக்க முடியாது. ஜோஜிக்கு சிப்ஸ், அவதான் தீனி பண்டாரோன்னு ஊருக்கே தெரியுமே. மடரா உச்சியோட மங்கைக்கு சரிங்கன்னு ஒரு ஷாரிட்டா? ஆமாங்க, நானும் இதை பத்தி நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்ல. அந்த கண்ணு மருந்து எவ்வளவு செலவானாலும் சரி அதை வாங்கிட்டு வாங்கப்பா. எனக்கும் மங்கைக்கு சரிங்கன் வேணும். எனக்கு 99 பிரச்சனை இருக்கு, அது எல்லாமே சாஸ்கேவால தான். ஆமாங்க, ஷிப்புடன்ல சாஸ்கேக்காக நருட்டோ பாடா போட்டிருப்பான். அது மட்டும் இல்லாம சாஸ்கேவால தான் நருட்டோக்கு பாதி பிரச்சனை வருமே. பாரா, நருட்டோவும் சாஸ்கேவுமா? என்னடா சிடோரிலாம் எடுத்து அடிக்குது? இதே மாதிரி தான் நருட்டோ நோக்கி ஆனாவும் சிடோரி எடுத்து வந்துருவான். நான்தமோன்னு செம்மையா இருக்கு. சாஸ்கே நருட்டோ எந்த கலர்ல இருப்பானுங்களோ அதே மாதிரி தான் இந்த பூனைங்களும் இருக்குதுங்க. ஒன் உச்சிஹா ஸ்டில் அலைவ். அதை பார்த்து ககாஷி, யோ இட்டாச்சி, இதை பார்க்கும்போது நீ ஒருத்தவனை மிஸ் பண்ணிட்ட போல. தட்ஸ் வை சாஸ்கே லெஃப்ட் தி வில்லேஜ். எதனால சாஸ்கே வில்லேஜ் விட்டு போயிருப்பான் பாப்பாமா? என்னடா கத்துற? அங்க பாருங்க, சாஸ்கே செத்ததுக்கு அப்புறம் கூட கத்துறான். கத்திக்கிட்டே இருக்கான். பேச பாருங்களேன். என்னடா சாஸ்கேவை போட்டு கத்திக்கிட்டே உடுப்புற? ஃபைனல் வேலி சண்டையில கூட வா, அதுவும் 90 ஃபார்ம்ல. 2 வருடங்கள் பிறகு சாஸ்கேவோட முகத்தை பாருங்களேன். ஐயோ முடியலடா. என்னடா சாஸ்கே கையில துப்பாக்கி வச்சிருக்கான், கத்திக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு நருட்டோ போட்டு தள்ள போறான் போல. என்னடா கொடுமையா இருக்கு, தலைய புடிச்சு வச்சிருக்காங்க. சாஸ்கே நினைச்சா எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. காகுயா கிட்ட கூட வா. அவ்வளவுதான், ஷெட்டர் சாத்துறான்னு சொல்லிட்டு படுக்க வச்சாச்சு. இப்பயாவது அமைதியா இருக்கானே. சாஸ்கேவோட முகத்தை பாருங்க, எவ்வளவு நிம்மதி. இன்னும் சொல்லி முடிக்கலடா.
ஏம்மா இப்பயாவது முடிஞ்சதே, இல்லனா புருட்டோலையும் போயிட்டு கத்துவான் போல. இந்த வீடியோ இப்ப நம்ம பார்த்ததுல, அதாவது இப்ப நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, சாஸ்கே ஊரை விட்டு வெளியே போனது தப்பே இல்ல. பின்ன கத்திக்கிட்டே இருந்தா ஐயோ இந்த மாதிரி இன்னும் என்னென்னலாம் இருக்கோ. when Hinata gets angry, when Temari gets angry, when Sakura gets angry, Temari Hinata கோவப்பட்டா கூட பரவாயில்ல, ஆனா சாக்குரா கோவப்பட்டா அடாத்தான்ற மாதிரி பில்டிங் எல்லாம் உடஞ்சு விழுந்துரும். அவதான் சுன்னேடி மாதிரி சூப்பர் ஸ்ட்ரென்த் வச்சிருக்காளே. இட்டாச்சி தாட் சாஸ்கே well how to deal with spoiled kids. சின்ன பசங்களை எப்படி சமாளிக்கணும்னு இட்டாச்சி நல்லாவே சாஸ்கேக்கு சொல்லி கொடுத்துட்டான். இட்டாச்சி சாஸ்கேக்கு ஒரு கிக் விட்டான், சாஸ்கே பொருட்டோக்கு கிக் விட்டான். பொருட்டோ எவனுக்கு கிக் விட போறானோ? வேற யாருக்கு? வருட்டோக்கு தான். நருட்டோ, ராசெங்கான், சாஸ்கே, சிடோரி இவங்க 2 பேரும் சண்டை போடும்போது ககாஷி தான் பாவம். நம்ம தலைக்கு இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டையை தடுக்கிறதே வேலையா போச்சு. ஸ்பைடர்மேன் சாண்ட்மேனை குத்துனா மண்ணு வருது, அதை பார்த்து காரா அப்பா சாஸ்கே சொல்றான், நருட்டோ நீ என்கிட்ட சாக்குராவை கல்யாணம் பண்ணிக்கிறவன் ஒரு லூசன் தானே சொன்ன, அது சும்மா ஜோக்கு தானே? இல்லடா மச்சான், நான் சொன்னதெல்லாம் உண்மை தான்டா. ஐயோ அவளை தெரியாம நான் கல்யாணம் பண்ணிட்டேனேன்னு சாஸ்கே ஃபீல் பண்ணி அழுவுறான். ஒன் டைல் பீஸ்ட்ல இருந்து 9 டைல் பீஸ்ட் வரைக்கும் இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னா என்ன பண்ணணும்? மடராவுடைய போக்கி பால் வேணும். ஐயோ ரிங்கு, ஐயோ ரிங்கு செத்துட்டாளா? நல்ல வேளை சிடோரி ஆஃப் ஆயிடுச்சுப்பா. ஒரு நிமிஷம். ஓ மை காட், படக்கூடாத இடத்துல பட்டுருச்சு. என் தலைமை மேல ஒரு தப்பும் இல்லப்பா, அவதான் குறுக்க வந்தா, அதுக்கு நம்மால என்ன பண்ணுவான்? ஆனா கடைசியில ஒபிட்ட தூக்கி போட்டு மிதிச்சா பாருங்க, அதாங்க பங்கம். அதர் செஞ்சூஸ், அஷிராமா, சுனேடு, அசுராவா? அசுரா ஒட்சுக்கிக்கலாம் தானே, அவன் எப்படி செஞ்சுக்கலாம்ல வந்தான்? அவங்க செஞ்சுக்கலாம்லாம் இல்லையே, ஏதோ மிஸ்டேக் போல. சுனேடும் அஷிராமா இப்படி இருந்தாலும், ஆனா டோபிராமா மட்டும் எப்பவுமே முறையப்பா இருப்பாரு. அவருக்கு ஏதாவது கிச்சு கிச்சு மூட்டுங்கடா, சிரிப்பாது வருதான் பாப்போம். சரி ஓகே, இதோட வீடியோ போதும். ஏன்னா அதுக்குள்ள முடிச்சுட்டேன்னு கேட்டி